ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சால். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழகத்தில் வாக்காளர் அட்டைதாரர்களுக்கு முக்கிய அறிவிப்பு வெளியே இருக்குது. இப்போது இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, அதாவது தமிழகத்தில் எஸ்ஐஆர் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் பார்த்தா போயிட்டுருக்குங்க. எல்லாருக்குமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எனிமிரேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி பிஎல்ஓ கிட்ட சப்மிட் பண்ணியிருப்பீங்க. அவங்க ஆன்லைனில் அப்லோட் பண்ணி வரைய வாக்காளர் பட்டியலை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த வாக்காளர் பட்டியலில் பெயர் இருக்கவங்க பிரச்சனை இல்லை, பெயர் இல்லாதவங்கள கிட்டத்தட்ட 97 லட்சம் பேருடைய வாக்காளர் பட்டியலை பெயரை தமிழகத்திலேருந்து நீக்கியிருக்காங்க. தமிழகத்தில் மட்டுமே 97 லட்சம் வாக்காளர் பெயரை ரிமூவ் பண்ணியிருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா, எனிமிரேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி கொடுக்காமல் இருந்திருப்பாங்க, அதேமாரி ஆப்சண்ட் ஆகியிருப்பாங்க, ஒரு சில பேர் இறந்துருப்பாங்க. அந்த மாதிரி சமயத்தில் 97 லட்சம் பேர் பெயரை நீக்கியிருக்காங்க. அந்த 97 லட்சம் பேருமே நீங்கள் திரும்ப தான் ஓட்டர் ஐடி கார்டுக்கு புதுசாக அப்ளை பண்ணுற மாரி இருக்கும். அதுக்கான டைம் எல்லாமே கொடுத்துட்டு வராங்க. இது வரைக்கும் ஒரு 20 லட்சம் பேர் புதுசாக ஓட்டர் ஐடி வேண்டி அப்ளை பண்ணியிருக்காங்க. மீதி இருக்கவங்க யாருமே அப்ளை பண்ணலங்க. அதுதான் அப்டேட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் 18 வயசு உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிருக்கு, ஸ்டார்ட் ஆகிருக்கு அப்படின்னா நீங்கள் புதிய ஓட்டர் ஐடிக்கு அப்ளை பண்ணலாம், அதேமாரி கரெக்ஷன்ஸ் பண்ணலாம். அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. இப்போ வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க கால அவகாசம் நீட்டிச்சிருக்காங்க. அதேமாரி தமிழகம் முழுவதும் இன்று வாக்காளர் சிறப்பு முகாமும் ஏற்படுத்துகிறாங்க. வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்ப்பதற்கான கால அவகாசத்தை ஜனவரி 30 வரைக்கும் பார்த்தா ஏற்கனவே தேர்தல் ஆணையம் அறிவிச்சிட்டாங்க. டேட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி. ஸோ ஜனவரி 30 தாங்க உங்களுக்கான கடைசி தேதி. அதுக்குள்ளே எல்லாத்தையுமே நீங்கள் முடிக்க பாருங்கள். அதாவது வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்கிறது, பெயர் நீக்கம் பண்ணுறது, முகவரி மாற்றம் பண்ணுறது, தொகுதி மாற்றம் பண்ணுறது எல்லாத்தையுமே நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இது வரைக்கும் 13 லட்சம் பேர் புதிய வாக்காளர் அட்டை வேண்டி விண்ணப்பிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நோட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கான இறுதி வாக்காளர் பட்டியலை என்றைக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, பிப்ரவரி 17ஆம் தேதி இறுதி வாக்காளர் பட்டியலை ரிலீஸ் பண்ணுறாங்க. முக்கியமான தேதி அன்னைக்கு தான். ஏன்னா அந்த வாக்காளர் பட்டியலில் உங்கள் பெயர் இருந்தால் மட்டும்தாங்க வருகின்ற எலெக்ஷனில் உங்களால் ஓட்டு போட முடியும். அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ கடைசி தேதி ஜனவரி 30. நீங்கள் ஜனவரி 30க்குள்ளே ஏதாச்சும் பண்ணுறீங்க, புதுசாக அப்ளை பண்ணுறது, கரெக்ஷன்ஸ் பண்ணுறது, தொகுதி மாற்றுறது எல்லாமே ஜனவரி 30ஆம் தேதிக்குள்ளே பண்ணால் மட்டும்தான் பிப்ரவரி 17 வர ஓட்டர் லிஸ்ட்டில் அது அப்டேட் ஆகுங்க. ஜனவரி 30க்கு அப்புறம் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா ஓட்டர் லிஸ்ட்டில் அப்டேட் ஆகாது அப்படின்றதையும் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அதனால் ஜனவரி 30ஆம் தேதிக்குள்ளே இது பண்ணுறதாலும் சீக்கிரமாக பண்ணிக்கோங்க. அதேமாரி வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்ப்பதற்கு அதுவும் உங்களுக்கு சிறப்பு முகாம், அதாவது 30ஆம் தேதி எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்ற காரணத்தால் இந்த சாட்டர்டே மற்றும் சண்டே அன்னைக்கு தமிழகம் முழுவதும் மீண்டும் சிறப்பு முகாம் ஏற்படுத்துகிறோம் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. தமிழ்நாட்டில் வாக்காளர் பட்டியலில் பெயரை சேர்க்க திருத்தம் மேற்கொள்ள இன்றும் நாளையும் சிறப்பு முகாம்கள் நடைபெறுகின்றன. உங்கள் ஊரில் எங்கே ஓட்டு போடுங்களோ சேம் அதே பிளேஸில் தாங்க உங்களுக்கான சிறப்பு முகாம் நடக்குது. அந்த முகாமில் கடந்துக்கிட்டு புதிய ஓட்டடிக்கு அப்ளை பண்ணலாம், கரெக்ஷன் பண்ணலாம், தொகுதி மாத்திரம் பண்ணிக்கலாம். அதேமாரி எஸ்ஐஆரில் பெயர் ரிமூவ் ஆனவங்க உங்களுக்கு புதுசாக ஓட்டடி வேணாலும் நீங்கள் போயிட்டு அப்ளை பண்ணலாம். இந்த மாதிரி எல்லாத்துக்குமே நீங்கள் முகாமில் கலந்துக்கிட்டு சேவையை பெற பாருங்க. இதுதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ ஜனவரி 30 கடைசி தேதி. ஸோ நம்ம சேனலில் பார்த்தா ஓட்டர் சம்மந்தப்பட்ட எல்லா வீடியோமே போட்டிருக்கோம். புதுசாக ஓட்டடி எப்படி அப்ளை பண்ணுறது, எப்படி கரெக்ஷன்ஸ் பண்ணுறது, ஓட்டடி கார்டு எப்படி டவுன்லோட் பண்ணுறது, ஓட்டடி கார்டு தொலைஞ்சு போயிடுச்சு அப்படின்னா வீடு தேடி எப்படி டூப்ளிகேட் கார்டுக்கு அப்ளை பண்ணுறது எல்லாத்த கொடுத்துமே நம்ம சேனலில் போட்டிருக்கோம். ஸோ லிங்கை டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துறேன், தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. இதுதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். எல்லா சர்வீஸுமே நீங்களே ஆன்லைன்லேயே பண்ணிக்கலாம். அதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஆன்லைனில் பண்ண முடியாத பட்சத்தில் நீங்கள் கேம்பில் போயிட்டு ஃபார்ம் கொடுத்து உங்களுக்கான சேவையை பெற பாருங்கள். ஒருத்த ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.